இந்த பேனாவை என்கிட்ட வித்து காட்டு, செல் மீ திஸ் பென். அதாவது இந்த பேனாவை நீ என்னெல்லாம் சொல்லி என்னைய வாங்க வைப்ப, ஒருவேளை நான் அந்த பேனாவை வாங்கிட்டேன் அப்படின்னா நீ மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ தகுதி உள்ளவன். ஒருவேளை நான் அந்த பேனாவை வாங்கலை அப்படின்னா உனக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ தகுதி இல்லை. ஸோ இந்த சப்ஜெக்டை நம்ம நிறையா இன்டர்வியூவில் கேட்டிருப்போம், அப்படி இல்லைனா படங்களில் பார்த்துருப்போம். MBA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரிலேட்டடாக ஒரு சப்ஜெக்டே இருக்குது. இப்போ நம்மள சில பேர் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு தயங்குற காரணமும் இதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ரியாலிட்டியே வேறு. தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் பேனா உபயோகத்தினுடைய தேவையில்லாத ஒரு நபர்கிட்ட நீங்கள் எவ்வளோதான் அதனுடைய சிறப்பம்சத்தை சொன்னாலும் அவர் வாங்கவே மாட்டார். அதையும் தாண்டி அவரை வாங்க வைக்க ஃபோர்ஸ் பண்ணும்பொழுது அவர் என்ன தெரியுமா நினைப்பாரு, நம்மளை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைப்பாரு. ஸோ எக்ஸாக்ட்லி இந்த உலகத்தில் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. மார்க்கெட்டிங் ஈக்குவல் டு ஸ்கேம் அப்படின்னு மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போனா நம்மள நிறைய பேருக்கு என்ன தோணும், அப்போ எப்படித்தான் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சேல் பண்ணுறது அப்படின்னு தோணும். இங்கே தாங்க விஷயத்துக்கே வர்றோம். தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்க ப்ராடக்டை கஸ்டமர்கிட்ட எப்படியாச்சும் விற்றுறணும் அப்படின்னு நினைக்கிறத விட கஸ்டமருடைய தேவை என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணி யார் சேல் பண்ணுவாங்களோ அவங்க தாங்க ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அடையாளம். இன்னும் ஒரு படி மேலே போய் நான் என்னோட பிஸ்னஸ்லேயே ஒரு உதாரணம் சொல்கிறேனே. ஒரு வீடு கட்டியாச்சு, அந்த வீட்டுக்கு கதவுங்கிறது கண்டிப்பாக இருக்குமா இருக்காதா? ஏன்? அப்போ தான் அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு. அந்த மாதிரி இப்போ நிலவரத்துக்கு 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் வரைக்கும் காசை போட்டு மக்கள் வண்டி எடுக்கிறாங்க, ஸ்கூட்டர் ஆகட்டும், பைக் ஆகட்டும். ஆனால் அந்த வாகனத்துக்கு மக்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா பாதுகாப்பு. அப்போது அது ரிலேட்டடாக சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது நிறையா டிவைசஸ் இருக்குது, இருந்தாலும் ஜிபிஎஸ் அளவுக்கு எதுவுமே பாதுகாப்பு கொடுக்கல. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், நல்ல டைம் எடுத்து டீப் ரிசர்ச் பண்ணி பெஸ்ட்டு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஜிபிஎஸ் டிவைஸ் கம்பெனியிலேருந்து ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை எங்களோட வெப்சைட்டில் ப்ளேஸ் பண்ணோம். எப்போதுமே ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் கொண்டு வரும் பொழுது கஸ்டமர் 2 கேள்வி தாங்க கேட்பாங்க, என்ன ப்ராடக்ட்டு, எவ்வளோ விலை. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், இதே சேம் ப்ராடக்ட்டு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் எவ்வளோக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சர்ச் பண்ணோம். அங்கே போய் பார்த்தா இதே ப்ராடக்ட்லேயே 2 வேரியேஷனில் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த டிவைஸ் வருது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே ஒரு சிம் கார்டு போட்டு நாங்கள் 1 இயர் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருவோம். 1 இயர் வரைக்கும் நீங்கள் இதுக்கு ஈஸி பண்ண தேவையில்ல. ஆனால் அங்கே இந்த மாதிரி ஒரு பேக்கும் வெறும் 1 மந்த்துக்கு ஒரு பேக்கும் வச்சுருக்காங்க. ஸோ அதனுடைய விலை கம்மியாக தான் தெரியும். மக்கள் உடனே போய் வாங்கிட்டாங்கன்னா நஷ்டம் அவங்களுக்கு தான். ஏன்னு கேட்டால் விலை கம்மியாக இருக்குன்னு போயிட்டு 1 மந்த் பேக் வாங்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக 1 மாதம் தான் அந்த டிவைஸ் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் கம்பெனிலேருந்து கால் பண்ணி இவ்வளோ ஈஸி பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் டிவைஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சார்ஜஸும் கூட வரும். அதனால் இது எல்லாத்தையுமே கவனத்தில் வச்சு அதே டிவைஸை சிம் கார்டோட 12 மாதம் ரீசார்ஜும் பண்ணி கொடுத்து வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வெறும் 2499 ரூபாய்க்கு தாங்க ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ராடக்ட்டோட சேல்ஸுமே நல்லா இருக்குது. சில கஸ்டமர்ஸ்லாம் 2 டிவைஸ் ஒரே டயத்துலலாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கும் இந்த டிவைஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜிபிஎஸ்ன்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், லிங்க் அனுப்புகிறோம். ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக்கான பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும்.